இவங்க தான் வந்து சமைக்க போறாங்க இன்னைக்கு. நானும் அம்மாவும் ரெஸ்ட். அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால இவங்க என்ன காய் சட்னி காய்ல இவருக்கு அளவு தெரியல, இவனுக்கு பொருள் எங்க இருக்குன்னு தெரியல. இவங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்க போறாங்க. அம்மா எனக்கு இதுக்கு சம்மந்தமே சைடே வர மாட்டேன். நான் யாருக்கும் க்ளீன் கூட பண்ணி தர மாட்டேன், புரிஞ்சா? யாருக்கும் க்ளீன் கூட பண்ணி தர மாட்டேன். எல்லாம் அவங்க அவங்களுக்கு. இத்தனை நாள் நீ தான் க்ளீன் பண்ணிக்கிறேன். சரி ரைட்டு. நான் இங்க இருங்க. மைக்கு இங்க வச்சிட்டேன். நான் போறேன். என்ன ஊத்தலாம்ல? ஏன்டா செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? சரி நீ போ. சரி என்ன நிறைய பொறுப்பு மட்டன்ல. எண்ணெயில் கொழுப்பு வருமா, மட்டனில் கொழுப்பு வரும்? மட்டனில் கொழுப்பு வரும், எண்ணெயில் கொழுப்பு இருக்காது. இல்லை கொழுப்பு அதிகமாக இருக்காண்டி எண்ணெய் கம்மியாக ஊற்ற முடியுமா? வெங்காயம் வேகணும், அதுக்காண்டி எண்ணெய் வேணும்ல. நான் எண்ணெய் ஊற்றுறப்ப மட்டும் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் இப்போ அவர் ஊற்றுனா மட்டும் நல்லா இருக்கா? சொல்லுங்க, நியாயமே சொல்லுங்க. இல்லை ஒரு சூழல் எடுத்து போகிறாங்க, உட்காந்து டவுட்டு மாதிரி கேட்டால் போதும், சொன்னால் போதும். சார் இதெல்லாம் ஓவரது இல்லையா? போய் அவருக்கு உதவி செய்யும். எப்போ பாரா சரி பட்டை கிராம்பு யார் எடுப்பா? அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த இருக்குல்ல கிராம்பா காணா? கிராம்பா இந்த இருக்கு, எடுத்து போடுங்க. எத்தனை கிராம் போடணும்? அக்கா அதெல்லாம் தெரியாது அம்மாக்கு, நீங்கள் போடுங்க. ஒரு 3-4 கிராம் போடும். 3-4 பத்தாது, ஒரு 6-7 போடுங்க. ஒரு கசக்கு இதாகும்டா. சமைச்சு நம்ம கிராம் நிறையா போட்டால் ஒரு மாதிரி சரி கம்மியாக போடுங்க. கம்மியாக இருக்கும். அப்புறம் சைடில் சேர்த்துமா விடுமா? அப்போ எடுத்து உள்ள போட்டு போடுங்கக்கா. அதே மாதிரி அம்மா செய்கிற மாதிரி பிரியாணி செய்யறது, வேற பிரியாணி செய்யுங்கக்கா. அதானம்மா அம்மா செஞ்சதே பரவாயில்லன்னு சொல்லுவேல. புதுசாக செய்யணுங்க. நல்லா இருந்தால் அளவு தான் இனிமேல். நல்லா இருந்தால் இந்த அளவு தான் நம்ம. ஃபஸ்ட்டு இவ்வளோ வெங்காயம் போகணும்ல? இல்லை கேட்குறேன், பச்சடிக்காக எழுதி வச்சுப்பீங்களா? அம்மா பச்சடிக்கும் சேர்ந்து வெட்டிட்டு நினைக்கிறேன். ஐயோ இல்லை, அது பிரியாணிக்கு மட்டும்தான் வெட்டிருக்கேன். கடைசியில் வந்து எல்லாம் சொல்லிட்டு நான் தானே வெங்காயம் போட்டேன், நான் தானே கட்டி விட்டேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஹலோ, பச்சை மிளகா எடுக்க வைக்கவே இல்லை. ஆமாம் அவ்வளோ பச்சை மிளகா. எத்தனை பச்சை மிளகா? 10 ஒரு 4 5 என்னமோ செய்யுங்க. அப்புறம் எதுக்கு அவர் என்கிட்ட கேட்குறாருன்னு சொல்லு. சரி 10 அளவு சும்மா வருதா? 10 வேணாம், 9 7 போட்டுக்கலாம். லேய் நான் சொல்கிற மாதிரி செய்ய. புது ரெசிபி வேணாம்னு சொல்ல. அதான்டா சொல்கிற மாதிரி செய்டா. அது கைப்பக்குவத்தில் தான் டேஸ்ட் வரும். என்னதான் மட்டன் போட்டாலும். அவனை சொன்னியா என்ன சொன்னியா சொல்கிறான்னு? யாரை சொன்னா என்ன, எல்லாம் ஒன்று தான். புதினா போடுச்சாமா? ஐயோ வேணாம், எனக்கு முடியல. இங்க பாரு மல்லித்தல், இங்க பாரு. ஏ சைக்கோ, இங்க வந்து என்னைய பாரு. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு அரைப்பையில் நீ எப்பயும் அந்த மாதிரி அரைச்சி மட்டனில் போட்டு வேக வச்சு பெப்பர் தூள் போட்டு எடுத்துரு. ஏன்டா இவ்வளோ நேரம் அதை தாண்டா செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பைத்தியக்காரன். இது லெமன் இருக்குடா. வேடிக்கை மட்டும் பாருங்கக்கா, நீங்க சொல்ற நான் ஏதாவது பண்றேன் கேக்குறேன் நான். ஏய் இங்க வாடா. ஏமா இப்பவே மாட்டேன் நானு. இல்ல இங்க மிக்ஸில காட்டு. சீபி போட்டுக்கனா. ஐயோ இதாயிச்சே. அதனால இந்த டைட்டா இருக்க மாட்டேன். இல்லை மறுபடியும் வேஸ்ட் ஆகிவிடாது. சரி விடு, பரவாயில்ல. ஐயோ எல்லாரும் கோளாரா இருக்காங்களே. நான் இதுக்கிட்டே சொல்றேனா, இதுக்குதான் இவங்களை கிச்சனுக்குள்ள விடக்கூடாதுன்றது. தக்காளி சாப்பாடா? இது ஆணு டிசைனாக தான் மிச்சம் வாங்கிட்டு வருது. கம்பெனியில் வர்றதெல்லாம் புதுசாக இருந்துருது. ஆனால் உனக்கு எது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது? கரெக்டாக சொல்லு. பிரீத்தி தான் எப்பயும் நார்மலாக யூஸ் பண்ணுற இது தான் இருக்குது. பாக்கியெல்லாம் எனக்கு சோக்கு மட்டும்தான் அது. ஆமாம் சிவா, எவ்வளோ எத்தனை மிக்ஸி இருப்பார். இப்படி தயிரை விட்டு போட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு தட்டுறான். அப்படி மிக்சியத்தே இந்த மிக்சியவா? பிரியாணியும் வறுவல் பண்ணிடுவீங்களா? வெங்காயம் இதாகணும்ல. அது மீன் பொரிக்கிறதுடா. அடி பிடிக்காது. நார்மல் எண்ணெயே இருக்கு வர, அதையே ஊத்து. சில்லி பொரிச்சது அதான் அதான் கலர்ல இருக்குமா? அதான்டா சில்லி பொரிச்சது ஊத்துடா. போதும் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பத்தல. தெரியல. அத பத்தல. 3 ஸ்பூன் போட்டேன். 3 ஸ்பூன் போட்டு பத்தல அவனுக்கு. 2 ஸ்பூன் தான். போதும் போதும் 2 ஸ்பூன். காயிட்டும்டா. உங்க சில பச்சையா இருக்கு, சில காஞ்ச அப்புறம் போற அப்படி நல்லா இருக்கும்டா. இப்படி என்ன காயாம காஞ்சிருமாமா. இவன் முன்னாடிலாம் யாராவது
செஃப்புங்க யாருன்னா இவனை சமையல பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ. இங்க வர இங்க வாரு இங்க கார் இங்க வாரா. வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸ்மெல் வரும்னு சொல்றேன். இது எடுத்துக்க. அது எல்லாமே பிரியாணிக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துமே அப்படியே மல்லித்தலையும் புதினா ரெண்டும் கலந்துதான். சொல்ல அது காயவே இல்லை சொல்ல. எடுத்து வைக்கிறேன். என்னமோ செய்றியா? பாதி மட்டன் போடு எல்லாத்தையும். இந்த மட்டனா அந்த மட்டன் இல்லையா? அது பிரியாணியோடது. போடு தக்காளியா. நான் கேட்குற மாதிரி அவன் கொடுத்தானே அவனை விட்டு சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அப்புறமா தக்காளி போடுங்க. ஐயோ தக்காளி முன்னாடியே போட்டேன். சரி போட்டுட்டு அப்புறம் கேள்வி கேட்குறீங்க. பிரியாணி மேலே பாட்டு இருக்கு. எப்படியா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கா? பெப்பர் வேணுமா எனக்கு? பெப்பர் அரைச்சிக்கோ. இது முன்னாடியே பெப்பரை வந்து அரைச்சிட்டு போட்டுக்கலாம்ல. கடைசியில் போடுறத மிளகு தூள் இருக்கா பாரு. மிளகு தூள்லாம் இல்லை. ஃபுல்லாக போட்டுருவா. அது கொடுங்க நான் போடுறேன். போடக்கூடாதா? ஃபுல்லாக போடுறா. உங்களுக்கு அதில் எவ்வளோ போடணும்னு தோணுதோ அவ்வளோ போடும். எங்களுக்கு தெரியாது. எலும்போட எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதா? என்ன இப்பவே மட்டன் மிக்ஸ் பண்ணிட்டான்? கண்ணு வைக்கிறது வருமா? உங்க சமையல பாருங்க சார். போதில்ல. ஏய் போட்டோட பத்தாது. இல்லை உப்பு பார்க்க கூட பத்தாது. இருக்கறத கொஞ்சம் தான்மா. போதும் பாரு. ஏய் போட்டு விடுறா. மசாலா தட்டா பாக்கறதா. ஏய் உப்பு போட்டுக்கேன்டா கறியில. அம்ங்க. ஏலே இல்ல. இல்ல ஃபுல்லா போடல. எல்லாம் இவன் அன்னைக்கு மாதிரி உப்பு கொட்டி விட்டுறான் எனக்கு தெரியும். அன்னைக்கு அம்மா பண்ணது. அம்மா தான் உப்பு போடலன்னு சொல்லுச்சு. ஆனா நான் போட்டேன் அதை மறந்துட்டேன். ஆமாம் தான் உப்பு இருக்கு ஏற்கனவே மொதல் போட்டேன். இது மட்டும் இது பண்ணுமா? ஆமா இது மட்டும் இது பண்ணி விடுமா? நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன நிலைமையில இருக்கு? இந்த வெங்காயம் வாங்கிச்சு இஞ்சி போஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றலாம். என்னதான் போட போறீங்க? கரம் மசாலா மட்டும் ஏதாச்சு கரம் மசாலா இல்லை இல்லை பிரியாணி மசாலா. கரம் மசாலா. ம் பரவாயில்ல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் பிரியாணி ஆகிறதுக்கு? அதான் செஞ்சா டைரி ஊற்றுனா லெமன் வாங்கினேன் யாசு. லெமன் உள்ள இருக்காங்க. இங்க கூட இருக்க அதை புரிஞ்சுக்கோங்க. அம்மா புளி போடுறேன் இது. ஏய் புளியோதரை பவுடர் இருந்துச்சுடி. ஆமா. இந்த இருக்குடி பிரியாணி மசாலா. சரி விடு. சரி விட போது போறேன். என்னடா இப்படியா பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்? சரி ஏன் சரி விடு அது ஒன்று. எனக்கு அப்படியே டவுட்டு என்னடா கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன இதெல்லாம் கொடுமை. எந்த வீட்லயாவது நடக்கும். அம்மா டிசாஸ்டர் தான். வேணாம் வேணாம் ஒன்றாகாது. அவ்வளோ காசு அவ்வளோ காசு வேணாம்ப்பா. இல்லை சி இவ்வளவு காசு அதுனா பரவாயில்ல. நான் பேசாம ஒன்று பண்ணலாமா? பிரியாணியே வேண்டாம். இது எல்லாத்துலேயும் வேணா குழம்பு வேணா செஞ்சுரு. பாரு இவ்வளோ நேரம் ஒன்றாகாது சிஸ்டர். அத்தா பிரியாணியும் புளியோதரை பவுடர். அந்த புளியோதரை பவுடர் சாப்பாடுக்கு போட்டாலே கேவலமா இருக்கும். சொன்னா கேட்கவும் மாட்டுறாரு. அப்போ இந்த மசாலா என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சது எல்லாமே தான். அந்த மாதிரி வறுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அஸ்பக்கு ஒரு பக்கம் அவனோடதை முடிச்சிட்டான். இங்கே அத்தா வந்து நான் வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன். அத்தா ஃபர்ஸ்ட்லேருந்து இது பண்ணிருக்காரு. பேர் என்னடா? மட்டன் பச்சை சுக்கா. அவனே பேர் வச்சிருக்கான். பச்சை பச்சை சுக்கான்னு. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பேர் சூப்பராக இருந்துச்சு. சாமே சூப்பராக இருந்துருக்கு. உப்பு போட்டையா? உப்பெல்லாம் பத்தாம கரெக்டாக இருக்கு. அத்தா தான் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டாரு. அத்தா தான் லைட்டாக இடையில டென்ஷன் ஆகிட்டாரு. நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறமா? நான் போட்டேன் நீ போட்டேன்னு சொல்லி டவுட் பண்ணி விட்டுட்டேன்.
அஸ்பெக் வந்து அவனோடதை முடிச்சிட்டான். டேஸ்ட் பார்த்தோன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையவே டேஸ்ட் பார்த்துட்டோம். நல்லா தான் செஞ்சுருக்கேன். நல்லா தான் செஞ்சுருக்கான். சூப்பராக இருக்கு. சாஃப்டாக உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். சமைக்கிறேங்கிற பேரில் வீடு கிச்சனமே நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு கிச்சனை நீட் பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லிடு. நான்லாம் பண்ண மாட்டேன். புளி பிரியாணி வந்து எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு புளி பிரியாணி வந்து ட்ரை பண்ணுவோம். ஏதாவது அரிசி போட்டு அப்படியே அது அந்த மசாலா அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். புளி சாப்பாடு பிரியாணி புளி சாப்பாடு அப்படின்னு பேர் வச்சு நாளைக்கு அதை வந்து செய்கிறோம். இன்றைக்கி இந்த என்னடா இது பச்சை மட்டன் சுக்கா மட்டன் பச்சை சுக்கா ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ போயிடா எனக்கு வேலை மிச்சம். ஆனால் கிச்சன் ஆமாம் அதுதான் கொஞ்சம் கடுப்பு. சுற்றி பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க. இவங்களாம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. அதனால தான் இவ்வளோ மோசமாக இருக்குது கிச்சன். அப்படி எப்படியே கிடக்குது நசன்னு சிங்க்கு அதுக்கு மேலே கிடக்குது. நான் அங்கே வேலை செஞ்சு தவிச்சிட்டேன். அதனால ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ மொத்தமாக சொதப்பினதே எங்கள் அம்மா ஓடி தேஞ்சிட்டு இருக்காங்க ஓடா. எங்கள் அம்மா பரவாயில்ல இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு. கடைசியில் எங்கள் அம்மா தான் பாவமாக உழைச்சிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு வாங்க. நல்லா செஞ்சாங்கப்பா பிரியாணி. சூப்பராக செஞ்சுட்டாங்க பிரியாணி. சொதப்பி விட்டு இப்போ மறுபடியும் தாளிச்சு விட்டு வேக விட்டுச்சு. நல்லா பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. கிச்சன் மாதிரியா இருக்குது கிச்சனு. சொதப்புன பிரியாணி மேனேஜ் பண்ணி கொண்டு வரல. இது புது பிரியாணி வச்சு விடுவேன். சொதப்புனது இந்த இருக்குது. அவ்வளோதான் இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு திருப்பியும் போட வேணாம், ஒன்றும் போட வேணாம். 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். தண்ணி வந்து லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். சொதப்புன மசாலு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் லைட்டாக புளியோதரை வருது. பார்க்குறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்பா பார்க்கல, ஒரு மாதிரி இருக்குது. செல்ல ஒரு நாளைக்கு வெள்ளைச்சோறு பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஃபுல்லாக இல்லை பிரட்டி பார்க்கலாம். பிரட்டி தர்றேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம், சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருந்தால் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். அதான் நல்லா இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கீழே போட்டலாம். புளி போட்டுக்கல, வெந்தயம், வேற என்ன போட்ட? வெந்தயம், சீரகம், மிளகு, மல்லி, எள்ளு